இரண்டு சிங்கங்களிடையே கடுமையான போட்டி. அடுத்து யார் காட்டிற்கு அரசன் என்று. ஒரு சிங்கம் முதிய சிங்கம், இன்னொரு சிங்கம் இளைய சிங்கம். இருவரும் மாறி மாறி போட்டி போட்டுக் கொண்டனர். நான் மக்களுக்கு அது செய்வேன் இது செய்வேன் என்று இரண்டு விலங்குகளும் ஒன்றோடு ஒன்று போட்டியிட்டுக் கொண்டிருந்த நேரம் எந்த விலங்குகளுக்கும் பிடிபடவில்லை யாருக்கு ஓட்டு போடுவது என்று. இரண்டுமே மிகவும் பலசாலிகள். எல்லா விலங்குகளுக்கும் ஒரே குழப்பம், யாருக்கு ஓட்டு போடுவது என்று, யாரை அரசனாக தேர்ந்தெடுப்பது என்று. இப்படி எல்லோரும் குழம்பி போயிருந்த நேரத்தில் அங்கே ஒரு நரி வந்தது. அனைத்து விலங்குகளும் நரியிடம் கருத்து கேட்டார்கள். ஒரு வருட காலத்திற்குள் தன் வாக்குறுதிகளை முடிப்பவர் எவரோ, தன் வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவர்கள் எவரோ அவரே உண்மையான தலைவர் என்று சொன்னது நரி. இதை இரண்டும் ஒப்புக்கொண்டன. இரண்டும் ஜெயிக்க வேண்டும் என்ற வரியில் சரி என்று ஒப்புக்கொண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள். ஆனால் கையெழுத்திட்ட நாள் முதல் இரண்டு சிங்கத்திற்கும் தூக்கம் இல்லை. எப்படியாவது ஒரு சிங்கத்தை தோற்கடிக்க வேண்டும், ஒரு சிங்கம் ஜெயிக்க வேண்டும் என்று போட்டி போட்டுக்கொண்டு இரண்டு சிங்கங்களும் மோத ஆரம்பித்தன. கடைசியில் முதிய சிங்கம் இறந்தது. இளைய சிங்கம் ஜெயித்தது. போட்டி அழிவை கொடுத்தது. இளைய சிங்கம் நரியை மந்திரியாக அறிவித்தது. பிறகு இளைய சிங்கமும் நரியும் நடந்து போய் கொண்டிருந்த போது நரி சொன்னது, பார்த்தாயா, நான் சொன்னது போலவே உன்னை ராஜாவாக ஆக்கிவிட்டேன். சிங்கம் சொன்னது, பார்த்தாயா, நான் சொன்னது போலவே அந்த கிழட்டு சிங்கத்தை கொன்று விட்டேன். ஆம், ஒரு காலத்தில் இந்த நரியின் அப்பாவை அந்த கிழட்டு சிங்கம் அடித்து கொன்றது. அதற்கு நரி இப்போது பழி தீர்த்தது. கதை முடிந்தது.